ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். ராமானுஜர் திருவடிகளே சரணம். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஈண்டுபல் யோனிகள் தோருழல்வோ இன்று ஓர் என் இன்றியே காண்குதோள் அண்ணல் தென் அத்தியூர் கழலினி கீழ் பூண்ட அன்பாளன் ராமானுஜனை பொருந்தினமே. இந்த பகுதியில் ராமானுஜருடைய குருவை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய குருவானவர் முற்பிறவியில் மதுராந்தகத்து ஏரிக்கரையிலுள்ள புற்று ஒன்றில் உடும்பாக இருந்தாராம். பிறகு அப்பிறவியில் பாகவதர் உண்ட மிச்ச உணவை உண்டதினால் மறுபிறப்பில் வேதியராய் பிறந்து சகல சாஸ்திரங்களிலும் வல்லமை பெற்று விளங்கினார். இத்தகையவரிடமிருந்து நாம் வேதங்களை கற்றுக்கொண்டால் நாராயணரின் புகழை மிகவும் அழகாக பரப்பலாம் என்று ராமானுஜர் ஆழ்ந்து மதிநுட்பத்துடன் அவரிடம் பயிலனானார். பிறகு தம் அண்ணனான ராமானுஜர் யாதவரிடம் வேதாந்த பாடத்தை கேட்டறிந்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்த கோவிந்தர், அதாவது ராமானுஜருடைய சின்னம்மா ஆன ஸ்ரீதேவி அம்மையார் அவருடைய புதல்வனான கோவிந்தர், அவரும் மதுரமங்கலத்திற்கு புறப்பட்டு திருப்புட்குழி வந்து சேர்ந்தார். அங்கே தன் அண்ணனை கண்டு வணங்கினார். பாடம் கேட்க வேண்டும் எனும் தன் ஆவலை எடுத்து கூறினார். ராமானுஜரின் தம்பியான கோவிந்த பட்டரையும் யாதவர் சீடராக ஏற்றுக்கொண்டார். ராமானுஜரும் கோவிந்தரும் யாதவரிடம் முறைப்படி பாடம் பயின்று வந்தனர். பிறகு ராமானுஜர் எப்படிப்பட்டவர் என்றால் குருவை மிஞ்சிய சீடனாக விளங்கினார். யாதவர் மாயவாத கொள்கையினர். எனவே அவர் வேதாந்த வாக்கியங்களுக்கு கூறும் பொருள் விபரீதமாகவே இருந்தது. பொருந்தாத பொருட்களை யாதவர் கூறும் போதெல்லாம் ராமானுஜர் அவற்றை திருத்தி கூறுவார். இதனால் யாதவருக்கு கடும் சினம் தோன்றும். ராமானுஜருக்கோ பரிதாபம் பொறுக்க முடியாததாயிருக்கும். அப்போது யாதவர் ராமானுஜரை அதட்டி உட்கார வைத்து விடுவார். இத்தகைய உயர்ந்தவர்களான ராமானுஜருடைய குணத்தை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. சாதாரண மனிதர்களாக இருக்கும் நமக்கெல்லாம் யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால், நமக்கு பிடிக்காத விஷயங்கள் இது போல ஏதாவது பேசினால் நமக்கு கோபம் எழுகிறது. ஆனால் ராமானுஜருக்கோ தன் குருவின் மீது கருணை எழுந்து அவரது தவறுகளை திருத்த வேண்டும் என்ற எண்ணம் எழுந்திருக்கிறது. அதனால்தான் கூறுவார்கள் போல ராமானுஜர் கருணை கடல் என்று. ஒரு நாள் யாதவருக்கு ராமானுஜர் எண்ணெய் தேய்த்து கொண்டிருந்தார். யாதவர் ஒரு வேதத்திலிருந்து பொருள் கூறி கொண்டிருந்தார். வியாசம் புண்டரீகம் ஏவ மஷினி என்பதற்கு திருமாலின் கண்களை பற்றின ஒரு விளக்கத்தை அவர் கூறியிருந்தார். அந்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை. அதனால் இவ்வாறு இகழ்வான ஒரு விளக்கத்தை கேட்டவுடன் ராமானுஜரின் உள்ளம் நொந்து கொண்டார். கண்கள் குளமாயின. கண்களில் இருந்து உருண்டோடி விழுந்த வெப்பமான கண்ணீர் யாதவரின் தொடை மீது விழுந்து சுட்டது. யாதவர் திடுக்கிடுத்து நிமிர்ந்து பார்த்தார். ராமானுஜர் மிகுந்த வேதனையோடு குருவை நோக்கினார். கப்யாசாம் என்பதற்கு இப்படியோ பொருள் சொல்வது? செந்தாமரை இதழ் போன்ற நீண்ட அகன்ற நிர்மலமான கண்கள் என்றுதானே பொருள் கொள்ள வேண்டும். ஸ்ரீராம்பஸ் சமுத்பூத ஸ்ரீமிருஷ்ட நால ரவிகர விகசீத மானதோர் செந்தாமரை பூ போன்ற திருக்கண்கள் படைத்தவன் என்று விளக்க உரை கூறி பணிந்து நின்றார். ராமானுஜரின் உரை விளக்கத்தை யாதவர் ஏற்கவில்லை. மாறாக சினந்து நின்றார். நான் சொல்வதை கேட்க விருப்பமாயின் நீ இங்கே இரு, இல்லையென்றால் இவ்விடத்தை விட்டு போ என்று முரட்டுத்தனமாக கூறினார். என்றாலும் ஆசிரியரை விட்டு பிரிய மனமின்றி அவருடையே தங்கி பயின்றார் ராமானுஜர். மீண்டும் ஒரு நாள் குருவோடு மாறுபடும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது. உபநிடத வாக்கியத்தில் பொருள் கூறும் பொழுது யாதவரோடு ராமானுஜர் மாறுபட்டார். சத்தியம், ஞானம்,
அனந்தம் பிரம்ம என்பதற்கு வாய்மை, ஞானம், முடிவின்மை ஆகியவையாக உள்ள ஒரு முழு பொருளே பிரம்மம் என யாதவர் பொருள் கூறிக்கொண்டிருந்தார். இதனை பணிவுடன் கேட்டுக்கொண்டிருந்த ராமானுஜர் தம் குருவானவர் கூறிய பொருளுக்கு மாறுபட்டு விளக்கம் சொல்லத் தொடங்கினார். ஆச்சாரியரே, வாய்மை, ஞானம், ஆதியந்தம், இம்மை ஆகிய குணங்கள் கொண்டவன் பகவான். அக்குணங்களே பிரம்மம் என்று சொல்வது சரியல்ல என்று தம் கருத்தை விளக்கமுற எடுத்து கூறினார். இதனை கேட்ட ஆசிரியருக்கு வியப்பும் கோபமும் அச்சமும் மேலிட்டது. எனவே அவர் ராமானுஜரை மிகவும் வன்மையாக கடிந்தார். இவ்வாறு நீ பொருள் கூறுவது தகாது. நீ கூறும் பொருள் ஆதிசங்கரரின் கருத்துடனும் மற்றைய உரையாசிரியர்களின் கருத்துடனும் மாறுபடுகிறது. நீயாக பொருள் கூற உனக்கு என்ன அளவு யோகிதை இருக்கிறது என்று கடிந்து கொண்டார். அடக்கமும் அமைதியும் குரு பக்தியும் நிரம்ப பெற்ற ராமானுஜர் மௌனமாக நிதானமாகவும் இருந்தார். குருவின் வாசகத்தை குறை சொல்ல வேண்டும் என்னும் எண்ணம் அவருக்கில்லை. தவறாக பொருள் கூறுவதை அவரால் சகித்து கொள்ள முடியவில்லை. பிறகு என்ன நடந்தது? அவருக்கு எத்தகைய அருள் கிடைத்தது? அவர் எத்தகைய அருளை மற்றவர்களுக்கு கொடுத்தார் என்பதனை காணலாம். ஓம் நமோ நாராயணாய. தாயார் திருவடிகளே சரணம். கிருஷ்ணா சரணம். ராமானுஜர் திருவடிகளே சரணம்.